அம்மா ஏமா பிள்ளைங்க எல்லாம் வேப்பமரத்தடியில விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்க வண்டி நின்னுதா, அதனால வண்டியில போலாம், மாட்டு வண்டியில போலாம், மாட்டு வண்டியில போலான்னு சொல்லி கத்துதுங்க. என்ன பண்றது? ஐயோ கூட்டிக்கிட்டு போ சாமி, ராமனை கூட்டிக்கிட்டு போய் வண்டி போட்டு சொல்லு. என்னமா இப்படி சொல்றீங்க? பிள்ளைங்க ஆசையா போலான்னு சொல்லுது, இப்ப கொண்டு போய் வண்டியை பூட்ட சொல்லுனா என்னமா அர்த்தம்? பூட்டுனா அது பொக்குன்னு போயிடாதா? அட இல்ல, மாட்டை பிடிச்சிட்டு வந்து வண்டியை போட்டு சொல்லு. என்னமா இப்படி மாட்டு மேலே ஏறிட்டு போவாங்க, வண்டியை பூட்டி வச்சுக்கிட்டா? கொஞ்சம் கூட அர்த்தம் கட்டணமா பணம் பேசுறீங்க. வண்டியை பூட்டுனா பாவம் இல்ல பிள்ளைங்க. அட ஆண்டவனே, நான் இதுக்கு என்ன பதில் சொல்றது? மாட்டை கொண்டுகிட்டு வந்து வண்டியை போட்டு சொல்லுமா. அதாம்மா, மாட்டை மட்டும் கொண்டு வந்து வண்டியை பூட்டி வச்சு என்னமா பண்றது? மாட்டை வச்சுட்டு ஏறிட்டு விளையாடுறதா? அம்மா, மாட்டை கொண்டுகிட்டு வந்து நகத்தை தூக்கி கழுத்துல மேல வச்சு கழுத்தை மாட்டு கழுத்துல கட்டி வண்டி ஓட்டிக்கிட்டு போக சொல்லு. அதுக்கு வண்டியை ஓட்ட சொல்றதா? பூட்டுன்னா நான் என்னத்த கண்டேன்? அடி பாவீங்களா, பூட்டை கொண்டே கொடுத்துருப்பேன் பூட்ட சொல்லி. என்னை ஏன் இத்தனை சின்ன பண்றீங்க தெரிய மாட்டேங்குது எனக்கு. வண்டியை ஓட்ட சொல்லு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, வண்டியை பூட்ட சொல்லுனா அதுக்கு கத்தாதுங்களா? அட ஊர் உலகத்துல கேட்டு பாரு, வண்டியை பூட்ட சொல்றதுங்கிறதே அதுக்கு பழமொழியை தவிர நீ சொல்ற மாதிரி பழமொழி எனக்கு தெரியல சாமி. என் வயசுக்கு எனக்கு தெரியல. அதான் வண்டி பூட்டுங்கிறதே பழமொழி. அடே மாட்டை பிடிச்சாடா வண்டி போட்டுறா, அதைத்தான் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க நவீன காலத்துல கண்டுபிடிச்சிருப்பீங்களாட்டு எனக்கு தெரியாது. நாங்க வண்டி எடுக்க போற டூ வீலரு, வண்டியை பூட்ட சொல்லு வண்டியை பூட்டிட்டு தானே வருவான், இல்ல வண்டியை ஓட்டிட்டு போவோமா? நீங்களே சொல்லுங்க. டூ வீலர் எடுக்கிறதுக்கும் மாட்டு வண்டி எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? ரெண்டும் போறது, பூட்டுறதுங்கிறது ஓட்டுறதுங்கிறது வித்தியாசம் இல்லையாமா? ரெண்டும் போறதுதானா? இது எங்க முடிச்சுக்கிட்டு வந்தியா? அது எங்களுக்கெல்லாம் இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னோட சேர்ந்த எவ்வளவு சொல்லி கொடுத்தாளா? நான் சரியா தான் பேசுறேன், நீங்க தான் புரியாம பேசுறீங்க. நான் புரியாத பேசுறேன்னா என்னால இதுக்கு மேல முடியாது சாமி. சரி போங்க. இதுக்கு நானே போய் பூட்டவோ ஓட்டவோ சொல்லியிருப்பேன்.